நைட் லேட்டா தூங்குறது ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் லேக் ஆஃப் ஸ்லீப்னால உங்களுக்கு மெலட்டோனின் ஒன்று வந்து நைட்ல தான் செக்ரெட் ஆகும். ஸோ அது நம்ம செக்ரெட் ஆகாம விடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரலாம். டேண்ட்ரஃப் வந்து ட்ரையா இருந்தாலும் வரும், ரொம்ப மாய்ஸ்டா இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்கேல்பை வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும், ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஷாம்பு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஷாம்பு பண்ணி கிளீன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இருக்கிற டஸ்ட் டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் வெறும் நார்மலா பிளெயின் வாட்டர்ல கிளென்ஸ் பண்ணா டஸ்ட் டர்ட் ரிமூவ் ஆகாது. ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்கனால நான் மொட்டை அடிச்சிடுறேன் அப்படின்னு போய் மொட்டை அடிச்சிருவாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது மொட்டை அடிச்சா இன்னும் முடி கொட்டுறது அப்படியே தான் இருக்கும்ன்றது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரா இருக்கும் போது நமக்கு முடி கொட்டுறதுன்றது தெரியாது. அதே லாங் ஹேரா இருக்கும் போது முடி கொட்டுறது நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. மிஸ் வாவ் தமிழவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷான் கிளினிக்ல இருக்கும். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம், என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட டாக்டர் சாந்தினி இருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த ஷான் கிளினிக்ல என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் அவைலபிள் பண்ணலாம் நாங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எஸ்தெட்டிக் கிளினிக். ஸோ ஹேர் அண்ட் ஸ்கின் ரிலேட்டடா ஆல் எஸ்தெட்டிக் சர்வீசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஹேர் ஃபால்ல இருந்து ஆக்னில இருந்து பிக்மெண்டேஷன் ஆன்டி ஏஜிங் வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி we will customize the treatment plans. இப்போ யூஸ்வலா வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது இந்த நாள்ல அது எவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஹேர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ அதுதான் மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் இப்போ 20 years 19 years எல்லாம் பாத்தீங்கன்னா பால்னஸ் வந்துருச்சுன்னு வருவாங்க. ஸோ ஹேர் வந்து பிகாஸ் நம்மளோட நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகுறதுனால தான் ஸ்கின் அண்ட் ஹேர்ல நமக்கு வந்து டிஃபெக்ட் வருது. ஃபர்ஸ்ட் திங் என்னதான் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் இது ரொம்ப நாள் இருக்காது. ட்ரீட்மெண்ட் மட்டுமேவும் ஹெல்ப் பண்ணாது ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்சைடாவும் நம்ம வந்து நியூட்ரிஷனும் பார்க்கணும், லைஃப் ஸ்டைலும் பார்க்கணும், ஃபுட் பார்க்கணும், ஸ்லீப் பார்க்கணும், எல்லாமே சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லுக் கொடுக்கும். ஹேரும் ஸ்கின்னும் ரெண்டுமே. ஸோ அதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னால. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு ரூட் காஸ் ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நைட் ரொம்ப லேட்டா தூங்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம், அமேசான் பாக்குறோம், ஹாட் ஸ்டார் பாக்குறோம், இல்ல சாட் பண்றோம். நைட் பார்ட்டிஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு நிறைய இடத்துல. ஸோ நைட் லேட்டா தூங்குறது ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் லேக் ஆஃப் ஸ்லீப்னால உங்களுக்கு மெலட்டோனின் ஒன்று வந்து நைட்ல தான் செக்ரெட் ஆகும். ஸோ அது நம்ம செக்ரெட் ஆகாம விடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரலாம். ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் ஃபாலுக்கு இவ்வளோ ரூட் காஸ் இருந்தாலும் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம்? ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு சிலர் வந்து இனிஷியலா வந்துட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்ன்ற கான்செப்டே இல்லை. வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூட் காஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப மினிமலா இருக்கு அப்படின்னா வெறும் மெடிசன்ஸே கொடுத்துருவோம். இல்ல அப்படின்னா வந்து நம்ம மைனர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிவியரா இருக்குன்னா தான் ரொம்ப அதிகமான அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். லைக் PRP, GFC, லோ லெவல் லேசர் லைட் தெரப்பி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னா அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ரீசன் பார்க்கும்போது டேண்ட்ரஃப் சொல்லலாம் இல்லையா? ஸோ டேண்ட்ரஃப் வந்து எதனால வருது அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? டேண்ட்ரஃப் பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தான் நமக்கு டேண்ட்ரஃபே வருது. பிளஸ் எக்ஸசிவ் டர்ட்னால வருது. நம்ம ஸ்கேல்ப் நல்லா கிளீனா இருந்தாலே டேண்ட்ரஃப் வராது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கும் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் தான் வில் ஸ்டார்ட் வித் மெடிசன்ஸ், ஷாம்பு இந்த மாதிரி மைல்டா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா வில் கோ ஃபார் சம் செஷன்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்துட்டு அந்த அகைன் அண்ட் அகைன் அந்த ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு இல்லையா? அது என்ன ரீசன் நினைக்கிறேன்? டேண்ட்ரஃப் வந்து ட்ரையா இருந்தாலும் வரும், ரொம்ப மாய்ஸ்டா இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்கேல்பை வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும், ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஷாம்பு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஷாம்பு பண்ணி கிளீன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இருக்கிற டஸ்ட் டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் வெறும் நார்மலா பிளெயின் வாட்டர்ல கிளென்ஸ் பண்ணா டஸ்ட் டர்ட் ரிமூவ்
ரிமூவ் ஆகாது. பிளஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு கொடுப்போம். இல்லைன்னா டஸ்ட் டர்ட் கிளீன் பண்ற மாதிரி கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் ஷாம்புவா கொடுத்து நம்ம கொடுப்போம். ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து சொசைட்டில இருக்கு அப்படின்னா அதுல என்ன நீங்க சொல்லுவீங்க? ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப முடி கொட்டிட்டே இருக்கனால நான் மொட்டை அடிச்சிடுறேன் அப்படின்னு போய் மொட்டை அடிச்சிருவாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது மொட்டை அடிச்சா இன்னும் முடி கொட்டுறது அப்படியே தான் இருக்கும்ன்றது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேரா இருக்கும் போது நமக்கு முடி கொட்டுறதுன்றது தெரியாது. அதே லாங் ஹேரா இருக்கும் போது முடி கொட்டுறது நல்லா தெரியும். சோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, நிறைய மித்ஸ் இருக்கு. ட்ரிம் பண்ணா முடி வந்து வளரும்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே மித். அதே மாதிரி ஷாம்பு பண்ணா முடி கொட்டிடும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நிறைய மித்ஸ் இருக்கு. பேசிக்கானா இதுதான், சின்ன வெங்காயம் தேய்ச்சா முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன வெங்காயம் முடி நிறைய ஷாம்பு ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும். என்னன்னா அதே சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணோம்னா அதுல இருக்க சல்ஃபர் வந்து முடி கொட்டுறதுக்கு யூஸ் ஆகும். லைக் ரொம்ப சல்ஃபர் இருக்கிறதுனால ரொம்ப இரிட்டேபிள் ஆயிட்டு அதனால முடி கொட்டும், அதனால டேண்ட்ரஃப் வரும். காமன் மிஸ்டேக்கா இல்லைன்னா வந்து லைக் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா ஹேர் ஆயிலிங் வந்து, ஏன்னா ஒருத்தருக்கு அது வந்து நல்லா ஒர்க் ஆகலாம், இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ லைக் எல்லாருமே அது வந்து தலைக்கு என்ன வைக்கல அப்படின்னா டேண்ட்ரஃப் வரும், ரொம்ப நிறைய வச்சா டேண்ட்ரஃப் வரும், எதை சொன்னாலும் டேண்ட்ரஃப் வரும் அப்படிங்கிறாங்களே, உண்மையிலே என்னதான் வரும் டாக்டர்? ஸோ ஆக்சுவலி டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா ஆயிலிங் வந்து பண்ணலாம், பட் ரொம்ப பண்ணக்கூடாது. லைக் ஓவர் நைட் சோப் பண்றது இல்ல சொட்ட சொட்ட எண்ணெய் வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்க கூடாது. பிஃபோர் ஹேர் வாஷ் ஒரு 1/2 an hour இல்ல 2 hours பிஃபோர் நம்ம ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடணும். ஸ்கேல்ப்ல அப்படியே விடக்கூடாது. பிகாஸ் ஆயில்ன்றது ஒரு ஸ்டிக்கி திங். ஸோ ஆயில்னால டேண்ட்ரஃப் வந்து இன்னும் அக்ரிவேட் ஆகும். ஸோ அதனாலதான் ஆயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பிளஸ் ஆயில்னால உங்களுக்கு முடி வளராது. ஆயில் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ரொம்ப வந்து ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கு இல்ல ஹேர் ஃப்ரிஸியா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தான் ஆயில் தரும். ஸோ அதனால ஒரு மாய்ஸ்சருக்கு ஒரு 2 hours பிஃபோர் வைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஹேர் ஃபால் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வால் வந்து செங்கல் தான் ஹேர். ஸோ இப்போ ஒரு செங்கல் விழ விழ திருப்பி நம்ம செங்கல் வச்சு கட்டினாதான் அந்த வால் நிற்கும். பட் ஹேர்ன்றது விழ விழ திருப்பி ரீக்ரோ ஆனாதான் அது வந்து ஹேர் ஃபால் இல்ல. நார்மலான நமக்கு நார்மலாவே ஃபாலிங் ஹேர் இருக்கனால ஃபாலிங் ஹேர் இருக்கும். பட் செங்கல் விழுந்துருச்சு ஆனா திருப்பி கட்டல, திருப்பி ரீக்ரோ ஆகலன்னா பால்னஸ் வந்துரும். சோ இதுதான் ஹேர் ஃபால் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இந்த ஹேர் ஃபால் வந்து வர்றதுக்கான ஒரு ரீசன் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான டெஃபிஷியன்சி இருந்தா இந்த ஹேர் ஃபால் வந்து வரும்? மேஜரா பாத்தீங்கன்னா விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கிறது, இல்ல வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் போது, இல்ல தைராய்டு இருக்கு அப்படின்னாலாம் ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில டெஸ்ட் இருக்கு, ரொம்ப அதிகமா சிவியரா ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஒரு சிலது எடுத்துட்டு தான் will proceed. Don't forget to subscribe Miss Vav Tamila. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.